name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. Hallelujah, Jesus. உம்மை பாடி துதித்திடுவேன் இயேசுவே, பாடி துதித்திடுவேன் இயேசுவே, உந்த நாமத்தை துதித்து பாடிடுவேன், உம்ம நாமம் உயர்த்திடுவேன் இயேசுவே, பாடி உயர்த்திடுவேன் இயேசுவே, உந்த நாமத்தை உயர்த்தி துதித்திடுவேன், மகிமை செலுத்திடுவேன் தேவா, மகிமை செலுத்திடுவேன் தேவா, உந்த நாமத்தை உயர்த்தி துதித்திடுவேன், உந்த நாமம் உயர்த்திடுவேன் இயேசுவே, நாமம் உயர்த்திடுவேன் இயேசுவே, உந்த நாமத்தை உயர்த்தி துதித்திடுவேன் தேவா, வாழ்க தேவா, வாழ்க தேவா, வாழ்க வாழ்கவே, தேவா வாழ்க, நீர் வாழ்கவே, தேவா வாழ்க, தேவா வாழ்க. I exalt thee, I exalt thee, oh, I exalt thee, oh God. Hosanna, Hosanna, உன்னதத்தில் ஹோசன்னா, 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 உன்னதத்தில் ஹோசன்னா, உம்மை உயர்த்திடுவோம்
Hallelujah. Praise you. Jeremiah 32:17. எரேமியா 32:17. எரேமியா 32:17. Jeremiah 32:17. Hallelujah. Do you have a Bible with your hand? கையில் பைபிள் இருந்தால் பைபிள் எடுத்து பாருங்களேன். இல்லை, even you have a cell phone. Cell phone கூட you can download Bible. Google போனால் கூட you can see Bible. Don't give me an excuse that you don't have a Bible. Come on, open your Bibles up. நல்ல பைபிளை திறந்து. Okay, everybody is ready? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. என்ன எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா? Oh God, oh thou hast made the heavens and the earth by thine outstretched arm. தம்முடைய நீட்டப்பட்ட கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தீர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. Oh glory to God. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ வானத்தையும் பூமியுமே சிருஷ்டித்தீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு செய்யறதே ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தம்மாலே தாமே சகலத்தையும் உருவாக்குகிறவராயும் உண்டாக்குகிறவராயும் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள all powerful omnipotent. ஆங்கிலத்தில் there's a Hebrew word called omni. என்னது? அந்த காலத்தில் ஒரு கார் வந்துச்சு, அது பேர் ஓம்னாய் கார் இல்லை, ஓம்னி கார்னு சொல்லுவோம். ஓம்னி பஸ்ன்னு சொல்றோம். என்ன பஸ்? ஓம்னி. அப்படின்னா ஓம்னி அப்படின்னா ஆல், சகலமும். ஓகே, சகலமும், ஆல் பவர்ஃபுல், சகல வல்லமையும் சகல மகத்துவமும் சகல வலிமையும் பலனும் சர்வமும் தம்மால் தாமே உள்ளவரும் தம்மால் தாமே ஜீவன் உள்ளவராகவும் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் and self powerful and all powerful God is the God who made the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஓகே, சோ ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய மசில் இருக்கும் அப்படின்றதுக்காக இல்ல, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை மெட்டபரிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எரேமியா சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தாவே, ஓங்கிய கையினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணார் ஆண்டவர்? நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன். சிருஷ்டித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, 18ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுருமாகிய சேனைகள் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையுள்ள தேவனே. சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம், the Lord of the fighting armies, the Lord of the fighting armies. அவர் எதற்கு சேனைகளின் கர்த்தர்னா யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தர், the Lord of the fighting armies. Our God is ever ready to fight the battles. ஆண்டவர் யுத்தம் செய்கிறவர். யுத்தம் செய்கிற சேனைக்கு அவர் கர்த்தர். ஆமென். ஹalleluya. நல்ல சத்தமா, உரக்க சத்தமா, சேனைகளின் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம். ஆமென். 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Oh, he is great in his thoughts and he is powerful in his ways. சேனைகளின் கர்த்தர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மணிபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன
20ஆம் வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷர்களுக்குள்ளும் இந்நாள் வரையிலும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும், நல்ல வாசிங்களேன், அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு நல்ல கையை தட்டி கொடுத்தீர். ஆமென், ஆமென். ஓ, glory to God. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு என்ன பண்ணாரா? ஆணையிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை போல வேற ஒருவரும் இல்லை. No one else like our God. வேற யாரும் நம்முடைய தேவனை போல இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென். ஏனால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படி என்றால் மறு வார்த்தையிலே அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். What God has purposed to do, no one can thwart it. No one can stop what God is about to do. What has God started to do? ஆண்டவர் எதை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரோ அதை செய்ய தடை யாராலும் செய்ய முடியாது. எந்த கொம்பனால முடியாது, எந்த மனுஷனால முடியாது, எந்த தேசத்தால முடியாது, எந்த பிரதமரால முடியாது, எந்த ஜனாதிபதியால முடியாது, எந்த அதிகாரியால முடியாது. அதிகாரங்கள் ஆனாலும், எந்த சிருஷ்டி ஆனாலும் அதை தடை செய்ய முடியாது. ஆமென். அவர் அன்பு செலுத்தினாலும் தடை செய்ய முடியாது. அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்தே தீருவார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. அவர் நிர்ணயித்ததை அவர் செய்து முடிப்பார். ஆகவேதான் he is omnipotent God. அவர் சர்வ வல்லமை உள்ள, சர்வ ஆற்றல் உள்ள, ஆற்றல் வளமும் திறனும் கொண்டவராக தமிழ் தாமே உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் இங்க அடிச்சதுன்னா 13 பில்லியன் லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணுமா? எத்தனை வருஷம்? 13 பில்லியன் லைட் இயர்ஸ் லைட் டிராவல்ஸ். That's how big our God is. God made all the galaxies, the millions of galaxies. வானத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்ஸையும், சர்வத்தையும், அண்ட சராசரங்களையும் ஆண்டவர் காண்கிறதையும் அவர்தான் படைத்தார். நம்மால் காண முடியாததையும் அவர்தான் படைத்தார். You must understand that God made everything that is visible, and God made and created everything that is also invisible. He is the God of the visible and he is the God of the invisible. காண்கின்றதுக்கும் அவர் தேவன், காணாத உலகத்திலும் அவர்தான் தேவன். ஆகவேதான் அவர் தேவன். ஆமென். நீ பார்க்க முடியாததெல்லாம் அவர் பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். நீ பார்க்காததெல்லாம் அவர் பார்த்திருக்காரு. உன்னால செய்ய முடியாததெல்லாம் அவர் உனக்காக, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். He is the Alpha and he is the Omega. He is the beginning and he is the end. He is everything in between. நடுவுலயும் அவர்தான், முதலிலும் அவர்தான், முடிவிலும் அவர்தான், எல்லாத்திலும் அவர்தான். எல்லாவற்றாலும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற வராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். Your God, the name of your God is El Shaddai. ஆபிரகாம் இடத்துல போய் ஆண்டவர் சொன்னாரு. ஆபிரகாமுக்கு 99 வயசாகும் போது ஆபிரகாமுக்கு போய் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆபிரகாம், எனக்கு தெரியும் உனக்கு 99 வயசு, நீ செத்ததுன்னு நினைக்கிற. ஆபிரகாமுடைய சாராளுடைய கர்ப்பம் செத்ததா இருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன உனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது நான் சொல்றேன், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். I am El Shaddai. I am Almighty God. இப்போ ஆபிரகாம் கூட்டு சொல்றாரு, இப்போ பேசலாம் வாடா, இப்போ பேசலாம். நான் யாருன்னு உனக்கு சொல்லிட்டேன்ல, நீ நான் நினைச்சிட்டு இருக்க உனக்கு குழந்தை பிறக்காது. ஆண்டு சொல்றாரு,
உனக்குள்ளதான் ஆபிரகாமே. கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களுடைய விதையும் உனக்குள்ளதான் வச்சிருக்கிறேன். நீ நினைக்கிற உனக்கு சந்ததியே இருக்காதுன்னு நினைக்கிற, நான் உனக்கு சொல்றேன், உனக்குள்ள இருந்து தான் சந்ததிகளே இந்த பூமியை நிரப்பும். தேவன் ஒரு மனுஷனை அல்லவா படைத்தார். ஒரு மனுஷன். God created just Adam. God just created one man. இன்னைக்கு எவ்வளவு பாப்புலேஷன் நம்ம உலகத்துல உங்களுக்கு தெரியுமா? You know how many billion people live on the earth, on the face of the earth? There are 8 billion people. 800 கோடி பேரு ஒத்தங்குள்ளேந்து ஆண்டவர் எடுத்திருக்கிறார் வெளியில. What happened? Stopped. Amen. ஒருத்தங்குள்ளேந்து 800 கோடி பேர். இந்தியாவுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுடைய பாப்புலேஷன் தெரியுமா? எவ்வளவு பேர் ஜனத்தொகை தெரியுமா? 1.6 billion people. எத்தனை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா? எத்தனை கோடி? 1 பில்லியன் எவ்வளோ? 100 கோடி, 160 கோடி. One man. That's the power of potential. அதாங்க ஆற்றலினுடைய வல்லமை. God made only one man and he made 800 crores of people. ஒரு மனுஷன் தான் உருக்குறாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்றது, ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற ஆற்றலினுடைய வல்லமை என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? மகத்துவம் உங்களுக்கு புரிகிறதா? That's how much God has put inside of you. அவ்வளவு ஆழமா உங்களுக்குள்ள ஆண்டவர் பொட்டன்ஷியல்ஸ் வச்சிருக்கிறார். அவ்வளவு ஆற்றலை வைத்திருக்கிறார், செயல்திறனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ரொம்ப ஐஸ்வர்யமான இடம் எது தெரியுமா? ரொம்ப ஐஸ்வர்யமான நிறைய சொத்து இருக்கிற ஒரு இடம் எங்கன்னு தெரியுமா? இந்த பூமியில. ஒருவேளை நம்ம நினைப்போம் அது துபாயில ஒருவேளை இருக்கும், இல்ல அபுதாபியா இருக்கும். ஏன்னா அங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், அங்க என்ன இருக்கு? ஒருவேளை தங்கமா இருக்கு. கலிபோர்னியாவா இருக்கும், ஒருவேளை அலாஸ்காவா இருக்கும். இல்ல we think about wealth. இந்தியாவா இருக்கும். இல்ல நான் உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு ஷாக்கர் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறேன். ஒண்டலூர்ல தாங்க நிறைய சொத்தே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதுவும் விசேஷமா இன்னொன்னு ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய சொத்து எங்க இருக்குதுன்னா ஒண்டலூர்ல கல்றையில இருக்கு. கல்றையில இருக்கு. கல்றையில இருக்கு. ஏன்னா அங்கதான் எழுதப்படாத புத்தகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எழுதப்படாத கவிதைகள், வரையப்படாத ஓவியங்கள், paintings that were never written, books never that were wrote, songs that were never composed, பாடப்படாத பாடல்களும் பொக்கிஷம் நிறைந்ததாய் கல்லறை நம்மை கொண்டிருக்கிறது. The grave has gained from us. கல்ற நமக்கிட்ட இருந்து ஆதாயம் இருக்குது. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு நம்மள ஆதாயமாக்க கூடாது, சாவு ஆதாயமாக்கணும். 33 வயதுல இயேசு எழுந்து சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கத்தை செய்து முடித்தேன், அதனால எல்லாம் முடிந்தது. 33.5 years. It's not about how long you live on the earth. எவ்வளவு நாள் பூமியில இருக்கிறது பத்தி இல்ல, எவ்வளவு நாளுக்குள்ள நீ எதுக்காக பூமிக்கு வந்தியோ அந்த வேலையை செய்து முடிக்கிற பாரு, அதுதான் முக்கியம். What is your potential? What is your potential? இவ்வளவு பாட்டு பாடணும், நமக்கு வர்ஷிப்ல எத்தனை பாட்டு பாடணும்? யார் கட்டினா அந்த பாட்டெல்லாம்? யார் கட்டினா? There are so many musicians here inside the church. நம்ம சபையில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறார்கள். இதுவரையிலும் ஒரு பாடல் கூட வரவில்லையா? Are you going to the grave without composing a song? Without outliving your potential? உன் பொட்டன்ஷியலை வாழாம, உன் ஆற்றல் வளத்தை வாழாமல் நீயும் கல்லறைக்கு போக எத்தனிக்கிறாயா? This year must be a year where you turn things around. இந்த ஆண்டு நிறைய விஷயங்களை திருப்பி அமைக்க போறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்களேன். ஹalleluya. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும். ஆமென். He is an all powerful God. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் கவிதை, எத்தனை பேர் என்ன அழகா எழுதுவீங்க? எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுங்க, எத்தனை சீட்ஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு.
எத்தனை திறன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், தாளந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். You are sleeping with it and you want to go to the cemetery with doing nothing. கல்றைக்கு வெறுமையா போன, கல்றைக்கு எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை பொக்கிஷத்தெல்லாம் கல்றைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். வாழும் நாட்களில் வாழ்ந்து லெகசியை கிரியேட் பண்ணணும், ஹிஸ்டரி கிரியேட் பண்ணணும் என்று நினைக்க மாட்டோமே. சாமுவேல் ஒவ்வொரு யுத்தம் பொழுதும் ஒவ்வொரு யுத்தத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே சொல்லுவான், இந்த இடத்துக்கு பேர் ஒரு கல்லை வச்சு இதுக்கு பேர் எபினேசர், கர்த்தர் இதுவரையிலும் எங்களுக்கு உதவி செய்தார். அதனால உதவி செஞ்சாரு, அடுத்த காரியத்துக்கு போ, இங்க நிக்காதன்னு சொல்றாரு. எபினேசர்னா ஒரு நன்மையை கர்த்தர் செய்தார், நீ அந்த எபினேசர்ல இருந்துடக்கூடாது, அடுத்ததுக்கு நீ போனோம். அங்க போகும்போது ஒரு எபினேசர், அதுக்கு அடுத்தது ஒரு எபினேசர், அதுக்கு அடுத்தது ஒரு எபினேசர். ஒரே எபினேசர் உன் வாழ்க்கையில எபினேசர் இல்ல. God நிறைய பேர் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு அந்த சாதனையை கட்டி பிடிச்சுக்குவோம், அடுத்த சாதனைக்கு போக மாட்டோம். The enemy of your success is your last success. உங்கள் வெற்றியின் சத்துரு யாருன்னா கடைசி வெற்றி தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விஜய் சேதுபதி நல்ல படம்லாம் பண்ணாரு, இப்ப சரியாவே வரல ஒரு படம். கரெக்டா, கரெக்டா இல்லையா? அதனால இப்ப விஜய் சேதுபதி பத்தி ரொம்ப பேசுறது இல்லை. நாங்கள் சிவகார்த்திகேயன் பத்தி தான் பேசுகிறோம். ஏனென்றால் அவருடைய படம் அமரன் பெரிய வெற்றி. என்ன நடிப்பு! கொஞ்ச நாள் போச்சுன்னா அமரனையும் தூக்கி குப்பையில போட்டு, ஏற்கனவே போட்டோம் குப்பையில. அடுத்த படம் சிவகார்த்திகேயன் ஏதாவது வெற்றி படத்தை கொடுப்பாரா? நீங்கள் உங்கள் வெற்றி படத்தை அடுத்தது கொடுப்பது எப்போது? அவன் வெற்றி படத்தை கொடுக்குறான், அவன் கோடீஸ்வரன் இருக்கிறான். அடுத்த 10 படம் தோத்து போனாலும் சிவகார்த்திகேயன் கலை இல்லை, விஜய் சேதுபதி கலை இல்லை, நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு அவன் ரோல்ஸ் ராய்ஸ்ல போயிட்டு இருக்கான். உன் படம் எப்போ வெற்றி பெற போகுது? உன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? நீ ஸ்டார்ட் பண்ணாதான ஆண்டவர் முடிக்கிறதுக்கு. அவன் நல்லா பண்றானா ரிவ்யூ பண்ற, உன் வாழ்க்கையை நீ ரிவ்யூ பண்ண மாட்டேற, இவாலுவேட் பண்ண மாட்டேற. You are not self-evaluating yourself. You are evaluating an actor and a superstar. And you are writing critics. அவனுக்கு விமர்சனம் எழுதுற, உன்னை உட்கார்ந்து விமர்சனம் எழுத மாட்டேற. What are you doing with all those seeds and the power that God has, potentials that God has put inside of you when you were born? நீ பிறக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ள அதை வச்சு தான் உன்னை வெளியில அனுப்பிச்சாரு. And yet you have not outlived those potentials. Your potentials have become dormant. Dormant ஆயிடுச்சு உங்க potential. அப்படின்னா அதாவது untapped. உங்களை இன்னும் டேப் பண்ணி கொண்டாடல, உள்ள நிறைய உங்களுக்குள்ள இருக்குது, பயங்கரமா இருக்குது. God has loaded you. ஆண்டவர் உங்களுக்கு சரக்கு வச்சு அமைச்சிருக்காரு. நல்ல லோடட் வண்டி பத்தி என்ன சொல்லுங்க? சரக்கு வண்டி சொல்லுவோமா இல்லையா? நம்ம அந்த சரக்கு வண்டி இல்லாம வேற சரக்கு வண்டியா இருந்தா அந்த சரக்கெல்லாம் கழட்டிடலாம். அந்த சரக்கு நமக்கு வேண்டாம். ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை ஃபுல்லா தான் அமைச்சிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God ஆல்ரெடி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள நிறைய சரக்கு இருக்கு, நான் சாதாரணமான ஆள் இல்லை. நீ நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ இனிமேல். ஏன்னா நாளைக்கு நான் யாரா ஆவன்னு உனக்கு என்ன பண்ண முடியாது, உனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பார்க்க ரொம்ப ஏழையா இருப்பேன், நாளைக்கு அடுத்த கோடீஸ்வரன் நான் தான். இன்னைக்கு உன்கிட்ட ஒருவேளை ₹1 100 கேட்டிருப்பேன், நாளைக்கு ஒரு நாள் வரும் என்கிட்ட நீ ஏந்தி நிப்ப. ஆமென், ஆமென், ஆமென். You are loaded. God sent you loaded. ஆண்டவர் உங்களை நிறைய பொக்கிஷங்களை வச்சு அம்சாருங்க. God loaded you. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க கடந்த கால வெற்றி இன்றைக்கு சத்துரு. ஆண்டவருக்கு இந்த கடந்த கால விஷயத்தை பேசினாலே போர் அடிக்குது. People sit and talk about those gone years. கடந்து போன அந்த ஆண்டுகளை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எனக்கு அந்த கான்வர்சேஷன்ல உட்கார்ந்தாலே எரிச்சல் வரும். நாங்கள் அந்த காலத்திலே முன்னெல்லாம் தெரியுமா, முன்னெல்லாம் தெரியும், முன்னால உனக்கு தெரியுமா, நாளைக்கு என்ன போறன்னு தெரியுமா, நேத்து நடந்ததை பத்தி பேசிக்கின்னு சுத்தி உட்கார்ந்துக்கிற. You are dying and you're killing yourself. You are not productive. You are not industrious. ஆக்கப்பூர்வமாய் உன்னால எதுவுமே செய்ய முடியலையே. And yet you are full, pregnant with potentials.
And you are talking about 1940, 1970, 1980, அங்கதான் நான் ஆரம்பிச்சேன். And 1990, 2000. We are 90s kids. 90s kids. You are 90s kids இல்ல. You are 2025 kids. பிள்ளைக்குள்ள தான் அவ்வளவு விசுவாசம் இருக்கும். வயசானதுனால தான் நமக்கு உள்ள பயம், கலக்கம், சந்தேகம், அவிசுவாசம் உள்ள எல்லாம் வந்துச்சு. குழந்தைகிட்ட கூட தைரியமா செய்யும். பல்ட்டி ஆடுறான், பல்ட்டி அடிக்கும், மேலே இருந்து குதினா குதிக்கும், ஓடனா ஓடும், எகிர்னா எகிரும், தண்ணியில குதிரா குதிக்கும், நெருப்பு வழியா ஓடும். உட்காந்து படைய வெட்டி கதையே பேசி ஐயோ வருஷம் வருஷம் அதே கதையடாப்பா. ஐயோ கிறிஸ்துமஸுக்கு வந்தா அந்த கதை, பொங்கலுக்கு போனா அந்த கதை. அந்த பொங்கல்ல நம்ம இன்னும் அந்த மாடை நான் பிடிச்சி இழுத்தோம் தெரியுமா? இப்ப மாட்டு கொம்பு உன் வயித்துல இருக்குது, அது தெரியுமா உனக்கு? And yet we are talking about granny tales. யோவேல் 2:28 சொல்லுது, உங்கள் வாலிபர்கள் தீர்க்கதரிசி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்பொழுது தலை சுத்தி கீழே விழுவாய்ன்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்பொழுது, ஆவியானவர் உன் மேல வரும்பொழுது வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வாலிபர்கள் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் உனக்கு விஷன்ஸ் கொடுப்பாரு, ட்ரீம்ஸ் கொடுப்பாரு, ஆஸ்பிரேஷன்ஸ் கொடுப்பாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? மூப்பர்கள் சொப்பனம் காணுவார். ஆமென். நல்ல கை தட்டுங்களேன். ஐயோ வயசானவங்க நல்ல என்ன போல வெள்ளை தாடி வெள்ள முடியே இல்லாதவங்க எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொப்பனம் காண்பீங்க. You will dream again. You will dream again. அதான் ஆவியானவருடைய வல்லவங்க. திரும்பவும் சொப்பனம் காண்பீர்கள். 65 வயசுல தாத்தா KFC சிக்கன் ஆரம்பிச்சாரு. இன்ன வரைக்கும் KFC பக்கெட் சிக்கனை வாங்கி வாயில சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும். 65 years old. He came with the business and he changed the whole destiny of a nation, of a world. He is the market. சிக்கன்னாலே KFC. சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்களை விரும்பி சாப்பிடும் KFC. Kentucky fried chicken. அவன் ஊர்ல கென்டக்கின்ற ஊர்ல இருக்கான். When is the Wonderlore fried chicken going to come? We have seen. I want to see. You're not coming up with anything. Sleeping with all the talents. தூங்க வச்சிட்டு இருக்காங்க நம்ம தாளந்துகளையும் திறமைகளையும். ஆண்டவர் கொடுத்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆண்டவர் தெரியுமா? பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன், நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்றாரு. எபினேசர், thank you Jesus. இதுவரையிலும் உதவி செய்வீங்க. ஷமா, இனிமேல எனக்கு உதவி செய்வீங்க. ரூவா, எனக்கு நீங்க உதவி செய்வீங்க. ஆமென். இந்த ஆண்டு நம்ம சபையில நிறைய சுவிசேஷகர்கள் எழும்ப போகிறார். ஆமென். யூடியூப் பிளாகர்ஸ் எழும்ப போறாங்க. யூடியூப் பிளாகர்ஸ் வீடியோஸ் போட போறீங்க, நல்ல மெசேஜ் கொடுக்க போறீங்க. பைபிள் காலேஜ் நம்ம சர்ச்சில் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சர்ச்சு உள்ள 1000 சபை இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்றவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எப்பவுமே நமக்கு பெர்மனன்ட் இல்ல, கொஞ்ச நாள்ல நம்ம லொகேஷன் மாறும். இதை விட பெரிய விசாலமான இடத்துக்கு போவோம். இது உள்ள 1000 சபைகளை கர்த்தர் ஒரு சபையில வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பெரிய இடம் வாங்கி அந்த இடத்துல புதிய சபைகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய சபைகள் வந்துட்டே இருக்கும். பாஸ்டர், அப்ப இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆபீஸ் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம பெரிய சபைக்கு பெரிய ஆபீஸர். ஜமீன் பலவரம் போகும்போது பாத்தீங்களா NLCC டவர் எவ்வளவு பெருசா இருக்குன்னா, அது வந்து அந்த டவர் வந்து என்ன தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் டவர். ஆமென். போன வாரத்தில் தான் அந்த NLG உடைய ஸ்தாபக மகன், அவர் தான் இப்போ இன்சார்ஜ் பாஸ்டர் சாம் சாட்விக்கை மீட் பண்ண கத்த 25 ஒரு சந்திப்பு. ஆமென். ஹalleluya. You want to move on from here. இது உட்கார்ந்து இதுதான் என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ். This is not temporary. This is temporary. ஆமென். இது டெம்பரரி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. We have to go move and become big. We have to have a vision. வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்புறம் மூப்பர்கள் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம்? தரிசனம் காண்பார்கள். அதாங்க பொட்டன்ஷியல். God wants to raise entrepreneurs. இங்க இருக்கிற நிறைய வியாபாரிகளை CEO-வா மாத்த விரும்புறாரு. ஆமென். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஓன் ஏரோப்ளேன் வச்சிருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென்.
யாருக்கெல்லாம் சொந்தமா ஏரோப்ளேன் வேணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமென். ஏங்க உலக மனுஷன் வாங்கி ஓட்டுறா, நம்மளால வாங்க முடியாது. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளை விமானங்களை வாங்கி இயக்குகிறான். நான் ஒளியின் பிள்ளை அல்லவா? என் கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனி இந்த வேர்ல்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பழுகி பெருகி கீழ்ப்படுத்தி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி நல்ல விசுவாசமா ஆயத்த நல்ல உள்ள கொஞ்சம் வாழ்ந்த பொட்டன்ஷியல். I love to see people that always make their potentials come into existence. அவங்களுடைய potential வெளியில வரத பார்க்க. I want to see success stories. I want to see people that have success. வெற்றி பெற்றவரை பத்தி தாங்க பேசுவோம். I want to leave a legacy. I want to leave a mark before I leave the earth. 33 வருஷத்துல he created history and created a mark and he left the earth and he said it is finished. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. How old are you? How old are you? I even hate saying I am as old as my age. என் வயசை கூட எனக்கு சொல்றதுக்கு பிடிக்கல. Old அது என்னது world? I am 44. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வயசை சொல்லி நல்லா மனசுக்குள்ளேயே சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். I am I am blank. Oh yes, I am not old. I am new every day. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆனந்த் மகேந்திராவை போய் கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ட்விட்டரில் இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, உங்கள் ஒர்க்கிங் டைம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன டைமிங்? ஒர்க் டைம். ஆனந்த் மகேந்திரா சொன்னார், என் ஒர்க் டைமே சோஷியல் மீடியாவில் தான். என்னுடைய millions of customers are comes out of my social media handles. You think it is entertainment? I am making it business. That is my work time. ஆனந்த் மகேந்திரா சொல்றாரு, I don't work in the office. I work with my phone. உங்களுக்கு யாராவது அட்மின் இருக்காங்களான்னு கேக்குறாங்க. No admin. I am the admin of my own social media. I do commerce, e-commerce on my phone at my home. And Saturdays and Sundays I am staring at my wife. And I work. And yet நம்ம யாருமே எதுமே content create பண்ணவில்லை. We didn't create any content. No content creators. Where is content creators? சும்மா நீங்க அந்த பக்கத்துல அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. நல்ல கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல மெசேஜ் எடுத்து கொடுங்க. பைபிள் காலேஜ் வசனங்கள், பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் ஞானம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. குக்கிங் டிப்ஸ் எத்தனை பேர் சொல்லலாம். எத்தனையோ யூடியூப் சேனலை பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணல, எப்படி தஞ்சாவூர் மீன் குழம்பு வைக்கிறது நமக்கு தெரியல, எப்படி கோயம்புத்தூருடைய சிந்தாமணி பண்ணணும்னு தெரியல. And we are not bringing out our talents and we are dying. இந்த ஆண்டு நிறைய பேர் ஆண்டவர் நல்ல பொசிஷனுக்கு ஆண்டு கொண்டாரு. வேலை உங்களுக்கு போயிடுச்சுனாலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இனிமேல் உனக்கு வேலை கிடையாது, பிசினஸ். ப்ரொஃபட்டிக்கா நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன். உன் வேலை போச்சுனாலே ஆண்டவர் தான் புண்ணிங்க. இது ஆண்டவர் பண்ண செட்டப். So get up and do your business. Do something. ஒரு ஆடு 15,000 ரூபாங்க, 10 ஆடு 1,50,000 ரூபாய், 100 ஆடு, 100 ஆடு எவ்வளோ? ஒரு ஆடு 15 ரூபானா 100 ஆடு எவ்வளோ? My God, 1 monthல நீங்க you have 15 lakhs, 5 lakhs. அந்த காலத்துல திட்டுவாங்க, நீ ஆடு மேய்க்க தாண்டா லாய்க்கு, நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு. இன்னைக்கு ஆடும் மாடும், மாடு கறக்கிற பாலும், அது போடுற சீஸ், அது போடுற பால், நெய், கிரீம், ஐஸ்கிரீம் எல்லாம் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த சீஸ் அண்ட் பன்னீர். ஓ பன்னீர் தோசை வேணும் எனக்கு. இஸ் கமிங் ஃப்ரம் கவ் and yet we don't need too much mind for it. இதுக்கு ரொம்ப ஞானம் வேணுமாங்க? தேவையில்லையே. யாராவது ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட 2 ஆடு வாங்கி கொடுங்க, அது 10 ஆடு ஆகும். ஒரு ஆடு வைக்கும்போது பாதி காசு எனக்கு குடியான்னு சொல்லுங்க, கொடுப்பான். காசு நிறைய பேர் தூங்க வச்சுட்டு இருக்கிறீங்க பேங்க்ல காசு வைக்காதீங்க. ஆமே, எல்லாத்தையும் எடுத்து எங்கேயாவது போடு. ஆமே, ஹalleluya, ஹalleluya.
ஓ ஐ மேக்கிங் யூ திங்க் தட்ஸ் வை யூ ஆர் சைலண்ட். உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கிறேன், அதனால தான் நீங்கள் ரொம்ப அமைதியாக கேட்குறீங்க. பரவாயில்ல, அமைதியாக கேளுங்க. உங்களை ஆண்டர்பிரினராக ஆண்டவர் உருவாக்குறார். ஒரு அமைச்சர் யோர் ஆண்டர்பிரினர் உருவாக்க தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தூங்குற ஆண்டர்பிரினர். Don't be afraid to fail. 99 times தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை தடவை ஃபெயில் ஆனார்? நிறைய தடவை, 1000 முறை ஃபெயிலியர் ஆனார். அப்புறம் தான் என்ன கண்டுபிடிச்சாரு? ஓ காட் கிரேட். லைட் எரியும் போதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறோம்? ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் யாரை பற்றி பேசுகிறோம்? கிரகாம். பெல் அடிக்கும் போதெல்லாம் யாரை நாம வைக்கிறோம்? கிரகாம் பெல். ஃபோனை நம்பினாருங்க. He believed that he can create distance talking a reality. நிஜமாக்கலான்னு நம்பினாரு. நீ ஏதாவது நம்பினா நிஜமாயிடும். புரியுதா உங்களுக்கு வெள்ளமே? ஹல்லேலூயா. ஓலா ஆட்டோக்கு போட்டால் ஓலா போடுறீங்க, ரேப்பிடோ போடுறீங்க. பாருங்க, அங்கேருந்து இவன் சாப்பாடு வாங்கி அந்த நடுவில் நமக்கு கொடுத்துட்டு இவன் அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டான். ஓ மை காட். டிமார்ட்டுக்கு நான் யாருக்கெல்லாம் டிமார்ட் தெரியும்? டிமார்ட்டில் போனால் ஒரு ஷாம்பு ஃப்ரீயாக தரான். எனக்கு இப்போ தான் இந்த அற்புதம் தெரியும். நானும் போய் டிமார்ட்டில் ஒரு ஷாம்பு 4 சோப்புக்கு 4 சோப்பு எல்லாம் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கி வந்து வச்சிட்டேன். பா, ஒரு ஷாம்பு வாங்கினேன், ஒரு ஷாம்பு. எப்படி நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டு பெருங்குளத்தூரில் மளிகை சாமான் கடை வச்சிருக்காரு. எப்படிடா டே இருக்கிற ஷாம்புக்கே மேலே காசு வச்சு விற்கிற, எப்படா ஒன்று ஃப்ரீயாக தரான்னு கேட்டேன். அவன் சொன்னால் நடுவில் இருக்க இடைத்தரகர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டைரெக்டாக அவன்கிட்டேருந்தே வாங்கி உனக்கிட்ட கொடுக்கறதுனால இவ்வளவுதானா அதுக்கு காசு. இந்த மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் பாருங்களேன், இது $10 அங்கே சைனாவில், அதாவது 800 ரூபா வாங்க இது உருவாக்குறதுக்கு. 800 ரூபா. நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம், 1.5 லட்சம் கொடுத்து வாங்குறோம், 60,000 கொடுத்து வாங்குறோம், 70,000 கொடுத்து வாங்குறோம். 800 ரூபா வாங்க உருவாக்க சைனாவில். சைனா போங்க, அடுத்த 3 மாசத்துல எல்லாரும் சைனா போங்க. போயிட்டு செல்போனில் உங்க பேரை போட்டு வெளியில் அனுப்புங்க. ஆப்பிள்னா நீங்க கொய்யாக்கா, கோவா, பப்பாயா, மேங்கோ போடுங்க, செம்மையா விற்கும் தமிழ்நாட்டில். சூரியனை போடுங்க, அதை விட பிரமாண்டமாய் விற்கும். தவறாக என்ன எண்ணி விடாதீர்கள். அது என்னது, கையை கூட போடுங்க, காலை போடுங்க, எதை வேணாலும் போடுங்க, உங்களுக்கு போடுங்களேன். எல்லாருடைய பேர் தான் அதில் இருக்குதுங்க. ஒன்று கிரியேட் பண்ணி வந்தா அவன் பேர் அதில் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னா ராய்ஸ் என்கிறவருடைய கார், மெர்சிடிஸ் பென்ஸ் என்கிறவருடைய கார். ஒரு ஆப்பிள் விதை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபேக்ட், உண்மை இல்லை. அது வந்து ஃபேக்ட்னா தமிழில் என்ன? ஃபேக்ட் அதான். ஓகே, அந்த ஆப்பிள் ட்ரீ, அந்த ஆப்பிள் உள்ள என்ன இருக்குது? விதை உள்ள மரம் இருக்குது. அந்த மரத்துள்ள என்ன இருக்குது? பழம் இருக்குது. அந்த பழத்துக்குள்ள என்ன இருக்குது? விதை இருக்குது. அந்த பழம் திரும்பி என்ன ஆகுது? வேற ஆகுது. அந்த பழம் திரும்பி என்ன ஆகுது? வேறாகி, தண்டாகி, கிளையாகி, இலையாகி, அந்த கிளையிலிருந்து கனியாகி, ஆக மொத்தம் ஒரு ஆப்பிள் விதை ஒரு பெரிய காடாகுது. An apple seed becomes a forest. That's how God has made you. ஆண்டவர் ஒரு மனுஷன் தான் உருவாக்குனாரா. அந்த ஒரு மனுஷனுக்குள்ள 800 கோடி பேர் உருவாக்கிக்கிறோம். ஏவாளை கூட ஆண்டவர் வெளியே போய் உருவாக்கல, ஆதாம் உள்ளே தான் எடுத்து உருவாக்கினார். ஆமென். Hallelujah. 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 அவ்வளவு திறன்களும் ஆற்றலும் கர்த்தருக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தமிழ் என்ன அழகா பேசுறாங்க, எத்தனை பேர் இங்கிலீஷ் அழகா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப்ல கத்து கொடுங்க, ஜூம்ல போட்டு கத்து கொடுங்க. மியூசிக்லாம் இப்போ ஜூம்ல கத்து கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இசை தெரிந்தாலும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ஆமென். ஸ்டார்ட் a class, drums class எடுக்கப்படும். ஜூம் இப்பெல்லாம் டிஜிட்டல் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் என் வீட்டாண்ட வரக்கூடாது, எல்லாம் உன் வீட்டிலே இரு. உன் வீட்டுக்கு ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் வந்துடும். சர்டிஃபிகேட் கூட உன் வீட்டுக்கு வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 அவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காருங்க சீடை. இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் வித்து, I am the seed of Abraham. இயேசு சொல்றாரு, இந்த கோதுமை மணியானது, மணினா என்னது? விதை. நிலத்தில் விழுந்து சாகவில்லை என்றால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. இயேசுவே தம்மை பத்தி என்ன தெரியுமா சொல்றாரு? I am a seed and if I die, நான் செத்தனா மிகுந்த பலனை கொடுப்பேன். அதனால்தான் நம்ம சரீரத்துக்கெல்லாம் ஒரு பரிசுத்தமான சரீரத்தை ஆண்டவர் உருவாக்கல. ஏன்னா இயேசுக்குள்ள இருந்து தான் ஆதாம் வந்தான்.
அதனால ஆதாம் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது எல்லாரும் பாவிகளானோன்னு பைபிள் வசனம் இருக்குது. ரோமர் 5ஆம் அதிகாரம். அப்புறம் நீங்க போய் பாருங்க, படிங்க. இப்ப டைம் இல்லை உள்ள போறதுக்கு. எப்படி ஒரு மனிதன் மூலமாய் பூமியில பாவம் வந்து அதனாலே மரணம் வந்து மரணம் நம்மை ஆண்டு கொண்டது, அதே போல இயேசு என்னும் ஒருவராலே நம்மை மீட்கப்பட்டு இயேசுவின் ஒரே சரீரத்தின் இரத்தத்தினாலே அவருடைய வித்துக்களாய் இருக்க நம்மை யாவரையும் ஆண்டவர் இச்சித்து மன்னித்து மீட்டு கொண்டு நித்திய வழிகளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுக்குள்ள எல்லா மனுஷனும் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அதனாலதான் பழைய ஆதாம், முந்தின ஆதாம், புதிய ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:44 வசனம். அப்ப பிந்தின ஆதாம் என்ன பண்ணாரா? ஒரு ஆதாம் என்ன பண்ணிட்டான்? ஒரு வித்துல இருந்து என்ன வந்துருச்சு? ஆதாம் மூலமா நம்ம எல்லாருக்கும் பாவம் வந்துருச்சு. இயேசு எல்லா பாவத்தையும் கேன்சல் பண்ணார். நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு தவறுனாலும் நல்லா கவனிங்களேன், இதுக்கு நீங்க நல்லா கை தட்டுவீங்க. நீங்க எவ்வளவு தவறுனாலும் உங்க மீறுதல்கள் உங்க மேல இருக்கிற அந்த வித்தை கேன்சல் பண்ணவே பண்ணாது, ரத்து செய்ய முடியாது. சொல்லட்டுமா உங்களுக்கு? நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா வேணாமா? மோசே என்னும் ஒரே கொலைக்காரன் மூலமாக ஆண்டவர் அவனுக்குள்ளே இருந்துதான் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், கொலைகாரன். கொலைகாரன் நீ யாரு? நீ யாரு? கேன்சல் ஆகல. உள்ள இருந்து கொண்டாந்தாரு. ஆடு மேய்க்கிற முள்ள எட்டி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்குள்ள யாருக்கிறா? ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசிகளை கூட பார்க்க முடியல. நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் ஒன்னும் பார்க்க முடியாது. தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் தீர்க்கதரிசி என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன்டா, எந்த மனுஷனால அதை ரத்து பண்ண முடியாது. உன்னை நான் இஸ்ரவேலில் காணாத ஒரு ராஜாவாக, சரித்திர புருஷனாக உருவாக்குவேன். உன் வித்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பார். ராகாபு என்னும் விபச்சாரியின் வித்திலிருந்து ஹல்லேலூயா, அந்த சந்ததியிலிருந்து இயேசு. நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு. ஹல்லேலூயா. தொடர் கொள்ளைக்காரன், கான்ட்ராக்ட் கில்லர், தொடர் கொள்ளைக்காரன், சீரியல் கில்லர் சவுல் என்கிற மனுஷனுக்குள்ள பவுலாக கத்தரமனை மாற்றி 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர், அப்புறம் பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், புதிய ஏற்பாடு தொடர் கொள்ளைக்காரங்களும் தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. மனுஷன் மீது ஊதி அவன் ஜீவ ஆத்மானான். இன்றைக்கு சபையின் மேல ஒரு ரூவா காற்றை கத்தர் வீசுகிறார். கத்தர் உங்கள் மீது ஒரு ரூவா காற்றை உருவாக்குகிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு உருவாக்க போறேன். நான் உருவாக்குகிற தேவன். I am the creator God. I am going to create. கர்ப்பம், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்று திறக்கப்படுவதாக. நல்லா விசுவாசிக்கிறவங்க, மற்றவங்களுக்காக நேசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு ஆமென் சொல்லி ஹல்லேலூயா எல்லாருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்களேன். மரித்து போன சரீரங்களை எல்லாம் கர்த்தர் அவர் ஆவி வீசும் பொழுது மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்குமே. பிந்தின ஆத்துமா, பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆதாம். He is life-giving spirit. உனக்குள்ளேந்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் மகத்துவமா இருக்கும். எவனை உன்னை பார்த்து ஏளனம் பண்ண, நிபச்சொல் சொல்ல, விரல் நீட்டுதல் இல்லாதபடி கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. திக்கு வாயும் வந்து நாவுமா நிக்கிறனா ஆண்டவர் அவனை கொண்டுதான் இஸ்ரவேலை விடுதலை ஆக்கினா. மோசேயோட இருந்தது போல யோசுவாட்ட போய் சொல்றாரு, அவன் கூட இருந்தது போலவே வேணா உன் கூட இருக்கிறேன். ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே தேவனோடு இடைப்பட்டான். ஆபிரகாம் அப்படிதாங்க, ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல போய் ஆண்டவர் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். ஆபிரகாம், நீ எதுவும் வாயை திறந்துடாதடா, உன் வெண்ண வாயை திறக்காதடா, நீ ஏதாவது சொல்லி போடுவ, வாயை திறக்காத, நான் சொல்லிடுறேன், என் பேர் என்னன்னு சொல்லிடுறேன், நான் சர்வ வல்லமை உள்ளவன், நான் எல்ஷடா. சங்கீதம் 139:15 கடைசி இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்லா கவனிப்பீங்க.
ஆமென். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஆமென், ஆமென். ஓ glory to God, glory to God. Hallelujah, hallelujah. சில வசனங்களை 2 கொரிந்தியர் 9 சொன்னேன். 9:9 அதை நீங்கள் போய் வீட்டில் பாருங்கள். இந்த நோட்ஸ் சொன்னால் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சர்ச் குரூப்பில். நிறைய வசனங்களை சொல்லலை, டைம் ஆகிடும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையில் சொன்னேன். ரோமர் 5:12 சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோளிட்டு காமி. நான் சொன்ன எதுவுமே சொந்தமாக சொல்லலைங்க, எல்லாம் வசனத்துலேருந்து தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் கூட திரும்பி வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சங்கீதம் 139:15. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு, ஆமென், I rest my case, I rest my case for the day. என் எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அதை நீ, என் கேஸ் நான் க்ளோஸ் பண்றேங்க. என்னுடைய வாதத்தினுடைய ஆதாரபூர்வமான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. Your eyes saw my unformed substance even before one of them came into being. Oh rabasheke, oh rikabala duriyanturaba kalaba. Oh glory to God. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, இல்லாத போதே, அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லாத போதே. When nothing was formed, he saw me, he finished me. அதனால தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி. வீட்டில் உட்காந்து சும்மா ஹவுஸ் வைஃப், அந்த பேரை சொல்லாது. Don't say that. Home maker, that also is a very dirty word. Don't say that. ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ரொம்ப பெருமையா, இல்லத்தரிசி. என்ன இல்லத்தரிசி? அரிசி. நான் ஆண்டர்பிரினர். சொல்லுங்க எல்லா சகோதரிகளும் சொல்லுங்க, I am an entrepreneur, I am a business magnate, I am a distinguished personality. உன் டெம்பர்மெண்ட், உன் பர்சனாலிட்டி, உன் ஹைட், உன் வெயிட் எல்லாத்தையும் ஆண்டர், உன் டேஸ் வாசிங்க பார்க்கலாம். இல்ல அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என் ஸ்கின் கலர் கூட என் ஊர்ல இருக்கணும், எப்ப இருக்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே ப்ரீஸ்கிரிப்டட். நான் ஆமென். என் நாட்களும் உம்முடைய அந்த புஸ்தகத்தில் எவனாலும் எட்டி பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த புஸ்தகம் அவருக்கு மட்டும் தான் வெளிச்சம். அவருக்கு கரெக்டா தெரியும் எப்போ வருவேன், எப்போ போவேன்னு. அதனால எப்போ வந்து எப்போ போனாலும் பரவாயில்ல, அவர் டிசைன்ல இருக்கிறேன் நான். நீ எப்போ வரணும், நான் எப்போ போகணும் நீ சொல்ல வேணாம். அவர் ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். என்னுடைய ஜெனடிக் மேக்கப், என்னுடைய மரபு, my DNA, my temperament, all of my days were written and ordained, yet not one of them has come to be. அவர்கள் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன ப்ரீ டிசைன் பண்ணிட்டார். முன் குறித்து என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. அதனால ஏன் நாட்கள் உன் நாட்கள் வேற ஒரு வித்தியாசமா இருக்கும். நீ ஒரு 70 வருஷம் வாழலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு ஒருவேளை ஆண்டவர் 50 வயசு தான் வச்சிருப்பாரு. இட்ஸ் ஓகே, தட்ஸ் மை காட்ஸ் டைம் ஃபார் மீ. இட்ஸ் பெட்டர் டு கோ when he wants me to go than to be a bag of potatoes. I will pray like that. யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை பயன்படுத்துங்க, என்னை பிரயோஜனப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான பாத்திரமா நான் இருக்க விரும்பல. அதனால தான் சொன்னார் பாருங்க, வயசானவங்களுக்கு பார்த்து சொல்றாரு பாருங்க, என்ன மாதிரி நிறைவாடி சொட்டை தலை. ஆண்டவர் சொல்றாரு, மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். ஒரு காபாலா ஷாதுரியாலா இன்னும் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. அதனால தான் ஆண்டவர் உயிரை வச்சுக்கிறாரு. சாதிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, நிற்க வேண்டியது. எத்தனை பேரை ரிகவரி பண்றீங்க, எத்தனை பேரை பில்ட் பண்றீங்க. ஒரு வார்த்தை, ஒரு வசனம் எத்தனை பேரை கட்டி எழுப்பி இருக்கு. தூக்கு மேடையிலிருந்து ஒருத்தனை தூக்கி நீ ஜீவன் உள்ளவன இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறவன உன் ஜெபம் அவனை மாற்றி இருக்கிறது. Oh glory to God, glory to God. 17ஆம் வசனம் அவசரப்பட்டு துதிக்கிறான் பாருங்க ஆண்டவரே. How precious are your thoughts for me, O God. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை ஓ எவ்வளவு அதிகம். அவைகளை எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் பொழுது இன்னும் அண்டையில் இருக்கிறேன். தேவனே, உம்முடைய how precious, சொல்லுங்க பார்க்கலாம். How precious are your thoughts for me. உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு விலையேறப்பட்டது எனக்கு. சொல்லுங்க, எனக்கு. உங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு டீட்டெயிலா ஆண்டவர் யோசிச்சிருக்கிறாங்க.
God knows the details. God knows. God is in the details. ஒரு பாட்டு இருக்கு, ஒரு அழகான பாட்டு, கேளுங்க, ஆங்கில பாட்டு. God is in the details. டீட்டெயிலா எழுதணும். டீட்டெயில்டுனா எழுதுன்னு சொன்னா என்ன தெரியுமா, புரியுதா? நல்ல விளக்கி எழுதுங்க. உங்களை விளக்கி வச்சிருக்கிறான், விளக்கி அழகா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அவைகள் எவ்வளவா கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளவு ஆலோசனைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் அவ்வளவு அதிகம். You are precious. Don't allow any man to say if you are precious, you are beautiful. எவனா அவன் அழகு இல்லைன்னு சொன்னா அவன் ஆண்டவரை உருவாக்குற சரீரத்தை ஆண்டவர் அழகு இல்லைன்னு சொல்றான், அவர் சாயலை அழகு இல்லைன்னு சொல்றான். He is not telling you, he is telling God. அதே சமயத்தில் உன் அழகா இருக்குன்னு சொன்னா நம்பாத அவனை, அவன் தரட. ஆமென் ஆமென். ரொம்ப யோசிக்கிறீங்க போல இருக்கு, என்ன ஆரம்பிக்கலாம், போகும்போதே 4 ஆட்டு கறி வாங்கிட்டு போலாமா? இல்ல வேணாம் பாய், 2 ஆடே எனக்கு உயிரோட கொடுத்துருங்க. ஆமென். நான் ஆடையே ஓட்டிக்கிட்டு போயிடுறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya glory to God. அடுத்த வசனம் பாருங்களேன். அவைகளை 23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்றான். ஆண்டவரே எனக்கு சில நேரத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, எனக்கு சரியா பார்க்க முடியல. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து, என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, என்னை ப்ரோப் பண்ணி, என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணி, என்னை ஆராய்ச்சி பண்ணி, என்னை கண்டுபிடிச்சி எனக்கு யாருன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. கரெக்டாக சிந்திக்கணும் ஆண்டவரே. சிந்தனையில் பைபிள் சொல்லுது வீணரானீர்கள். சரியா திங்க் பண்ண முடியல நம்மளால. உங்கள் மனங்கள் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். இட் இஸ் அவர் மைண்ட் செட் தான் நமக்கு மாறணுங்க. we are with a mindset. நம்ம சமுதாயம், நம்ம மைண்ட் செட், நம்மளுடைய வேர்ல்ட் வியூன்னு சொல்லுவாங்க, உலக பார்வையை உருவாக்கிடும். நம்ம சமுதாயமோ நம்ம இருக்கிற அந்த இடமோ, ஐயோ இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூவத்தில் இருந்தவங்க தாங்க, மிகப்பெரிய ஒரு ஸ்லம்ல இருந்தவங்க தான். ஆமென். ஸ்லம் டாக் மில்லியனர் ஒரு படம் வந்துச்சு, யாரெல்லாம் பார்த்தீங்க? பாம்பேலேருந்து ஒன்று எடுத்தாங்க, ஸ்லம் டாக் மில்லியனர். when are you going to become that millionaire? When are you going to become that millionaire? அதனால் சொல்றான், என்னை ஆராய்ந்து அறிந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். கடைசியா சொல்லலாம் 24, தேவன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடு. அவன் சொல்றான், பாவம் வேதனையை உண்டாக்குமா? என்னது பாவம்? அண்ணா சொல்றான், sin is hurtful. மனுஷர்களை காயப்படுத்தும், இல்ல தேவனை விசேஷமா காயப்படுத்துமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து அறிந்து, எனக்கு சரியா தெரியல, நீங்க தான் என்ன படைச்சிங்க ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் என்னை நடத்தும். கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வேதனை உண்டாக்கும் வழி உன்னிடத்தில் உண்டோ? என்னை ஆராய்ந்து அறிந்து என்னை ஆண்டவரே நித்திய வழியில் நடத்துங்க டாடி. ஆமென். Jesus. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடா
சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா. நல்ல பாடுங்களே. இயேசுவே உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் ஓ உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கா, என்னை காக்கிறவர் உறங்கா. He is about to bring every potential inside of you into reality. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வித்துக்களையும் கர்த்தர் அப்படியே அதை நிஜமாக உண்மையாக மாற்ற போகிறார். Every potential is going to manifest in 2025. 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற எல்லா ஆற்றலையும் எல்லா ஆற்றல் வளங்களும் அவைகள் முழுமை அடைந்து நிறைவு பெற்று பூரணமாய் உன் வாழ்க்கையிலே விளங்கும். சாபங்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுகிறார். தலைமுறை தலைமுறைகளாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். அவர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. பரிசுத்த பிதாவை உம்முடைய திருக்கரத்திலே தமது பிள்ளைகளை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு உம்முடைய கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் தமது பிள்ளைகளை மேன்மை அடைய செய்வேன் என்று சொன்னீர்களே. உங்கள் பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை நீங்க கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா. நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். ஜாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள், ஜாதிகள் உன்னிடத்தில், ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உன் வாசல் இரவும் பகலும் திறந்திருக்கும். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறாருங்க. யாரு மனுஷன் உன்னை இடைப்பட நீங்க இடம் கொடுக்காதீங்க. Never let men underestimate the potential that God has placed inside of you so divinely. தெய்வீகமாக ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற வரங்கள் இருக்கிறது. பிறனை போல நீங்கள் அல்ல, உங்களை போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கானவைகளை நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே அவைகளை முழுமையாய் பூரணமாய் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எல்லா பில்லிசூனிய கட்டுகளும் செய்வினைகளையும் மண்கண்களின் பொறாமையின் ஆவிகளையும் தோல்வியின் எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். உங்களை பிள்ளைகளை பிளஸ் பண்ணி கமிஷன் பண்ற ஆண்டவரே, வெற்றி பெற்றவர்களாய் திரும்பத்தக்கதாக வெற்றி வாகை சூட தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய கிரீடம் பூக்கும் என்று சொல்லி சங்கீதம் 132 வாசித்தது போல உம்முடைய பிள்ளையினுடைய கிரீடம் பூக்கட்டும் ஆண்டவரே. பூத்து குலுங்கட்டும், காய்த்து கனித்தரவும் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கிருபை அருளுவீராக. வேதனைகளையும் வலிகளையும் பலவீனங்களையும் நீக்குவீராக, வியாதிகளை நீக்குவீராக. ஆண்டவரே நல்ல மனதை கொடுங்க, நல்ல கிளியர் மைண்டை கொடுங்க. மன தெளிவுள்ளவனா இரு என்று சொன்னீர். மன தெளிவோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக.
இந்த வாரம் ஒரு வெற்றியின் வாரமாக, ஆசீர்வாதமான வாரமாக, கடன்களை திருப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கடன்களை திருப்பும்படியாய். ஓ பொல்லாத கடன் பிசாசு, உன்னை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். உங்க பிள்ளைகள் இனி கடன் பட்டு இருக்க மாட்டாங்கப்பா. ஓ கர்த்தர் விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றார், சூழ்நிலை மாற்றாரு. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். இரும்பு வாசல்களை கர்த்தர் வெங்கல தாழ்பால்களை முறித்து கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாத வாசல்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இதை நீ விசுவாசித்தால் நீ பெற்றுக்கொள்வாய். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியக்காரனாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீ வாழ்ந்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய். ஓ உம்முடைய எல்லைகளை சுற்றிலும் சமாதானத்தை கர்த்தர் நிறுத்துவதற்காக நன்றி. போகிற இடங்கள் எல்லாம் கிருபையும் தயவும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. உங்க பிள்ளைகளுக்கு மிகுந்த தயவு கொடுங்கப்பா. உம்முடைய காருண்யம் பிள்ளைகளை பெரியவனாக்கட்டும். உம்முடைய காருண்யம், தாவீது சொல்றான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளை பெரியவனாக்கட்டும் ஐயா. உங்க பிள்ளைங்க என்னெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அந்த பிசினஸ் எல்லாம் சொல்லி நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் என்னெல்லாம் செய்றாங்களோ, அவர்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்றாங்களோ, அவைகள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவும், அவைகள் எல்லாம் இன் டர்ன் ஆண்டவரே ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை கர்த்தர் குடும்பங்களில் கட்டளையிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். வருகிற வாரத்தில் எனக்கு இருக்கிறதான ஆண்டவரே அப்பா, சண்டே ஸ்கூல் ரேலியை கொடுக்கிறோம் ஆண்டவர். மீண்டுமாய் ஒரு ஆண்டு எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே மற்றொரு குடியரசு தினத்தை ஆண்டவரே நீங்கள் தந்ததுக்காக நன்றி. எங்கள் இந்தியாவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிளான் ஆண்டவரே, நாங்கள் இந்தியாவில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப we are so proud of being Indians. நாங்கள் இந்தியர்களாக இருப்பதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை ஆண்டவரே. இந்த பாரத மண்ணில் எங்களை நீங்கள் பிறக்க வைத்தீங்களே, உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாங்க. எங்கள் ராஜாக்களுக்காக, எங்களை அதிபதிகளுக்காக, எங்களை ஆளுகிறவர்களுக்காக, எங்களுடைய மந்திரிகளுக்காக, மந்திரி சபைகளுக்காக, சட்ட சபைகளுக்காக, எங்களை பாராளுமன்றத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை, நல்ல முடிவுகளை, மக்களுக்கு ஏற்ற ஆண்டவரே உதவி செய்யும் அநேக திட்டங்களை இந்த குடியரசு தினத்திலே ஆண்டவரே பிரதமர் எங்கள் தேசத்திற்கு அறிவிக்கவும், அநேகருடைய கடன் தள்ளப்பட்டது என்று சொல்லி நாங்கள் நல்ல செய்தியெல்லாம் கேட்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராகப்பா. நல்ல கொள்கைகளை எங்கள் தேசத்திலே எங்களை ஆளுகிறவர்கள் கொண்டு வர விசேஷித்த ஞானமும் தேவ பயமும் தருவீராக. பிரசவமா இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அந்த கருவை ஆசீர்வதி. கண்கள் கண்டது, வயிற்றில் இல்லைனாலும் ஏற்கனவே நீங்க கொடுக்க போறதுக்கு உங்களுடைய கண்கள் கண்டு இருக்கிறது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே உம்முடைய கண்கள், என் கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு தெரியாப்பா. என் கண்ணுக்கு தெரியலாலும் பரவாயில்ல, உங்க கண்ணுக்கு தெரியுதுல. நான் உங்களை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ஆசீர்வதிங்க. வசனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வளர்ப்பதற்கான தேவ பயமும் ஞானமும் கொடுப்பீராகப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. பாஸ்டர் ஸ்டீஃபன் அண்ணா நகரில் உள்ள திருச்செந்தூர் பாஸ்டருடைய நண்பர் அவர்கள் கடந்த வாரத்தில் எங்களை அழைச்சி கொஞ்சம் விமன், பெண்கள் யூஸ் பண்ணக்கூடியதான சானிட்டரி ஹெல்த் பேட்ஸ் இருக்குல்ல, அது நிறைய நம்ம சபைக்கும் மற்ற நம்ம செய்கிற ஊழியர்களுக்காக கொடுத்தாங்க. நீங்கள் கீழே போகும்பொழுது ஒருவர் எடுத்து, அண்ணா யாரை கீழே இன்சார்ஜாக இருக்கிறாங்களா, ரெடியாக இருக்காங்களா? சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான், பிரதர்ஸ்க்கு இல்லை. பிரதர்ஸ் பபாய், சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் யூ கேன் டேக் ஒன் அண்ட் கோ. ஓகே, அண்ட் வேறு யாருக்கா நீங்கள் கொடுக்கணும் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க. காட் பிளஸ், காட் பிளஸ். ஓ ஓகே ஓகே, ஆசீர்வாதம் சொல்ல பிரதர் சகரியா, ஆசீர்வாதம் சொல்லல. ஆமென். சொல்லலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் 26 பார்ப்போன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.